ஸோ வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் ஒரு டைட்டான ஸ்பேஸில் பண்ண போகிறோம். நம்மளோட கிளைண்ட்டோடைய பார்க்கிங் இதுதான். அவருடைய ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் மஹேந்திரா எக்ஸ்வி 3XO. ஸோ இந்த வெஹிக்கிள் எப்படி இந்த டைட்டான சுச்சுவேஷனில் பார்க் பண்ண போகிறாருன்னு தான் இந்த டாஸ்க் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட எப்படின்னா இந்த மாதிரியான டைட் சுச்சுவேஷனில் பார்க்கிங் எப்படி பண்ணுறது. ஸோ அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, க்ரீப்பிங் மூவ்மெண்ட். சார் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் 3XO ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்த மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பவர் டெலிவரி அதிகமாக இருக்குது. ஏன்னா 1 லிட்டர் டர்போ இன்ஜின். ஸோ இந்த இடத்துல எப்படி பண்ணணும்னா நம்மளுடைய ரைட் சைடு லெஃப்ட் சைடு மிரர் ப்ரெடிக்ஷன் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் இருட்டாக இருக்கிறதால கேமரா கொஞ்சம் டல் ஆகிடுது. ஏன்னா கம்பெனியில் வந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிறதால நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறது சைடு மிரர் ப்ரெடிக்ஷன், க்ரீப்பிங் மூமெண்ட், ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக உங்களோட ஸ்டேரிங் எந்த பக்கம் திருப்பணும். லெஃப்ட் சைடு உங்களுக்கு கேப் வேணால் ரைட் சைடு கேப் வேணால் லெஃப்ட் சைடு. ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த 2 வீலர்ஸ்லாம் இங்கே எப்படி ரொம்ப டைட்டாக பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் சைடுமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த 2 வீலர் பார்த்திங்கன்னா அப்படியே தட்டாமல் உள்ளே வரணும். ஸோ ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எனக்கு கேட்குறது எப்படின்னா எப்படி திருப்பினா எப்படி போகுன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் அண்ட் பியூர் உங்களுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் மிரரில் நீங்கள் வெஹிக்கிளை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வெஹிக்கிளோட டைமென்ஷன் மாறும். உங்களோட பார்க்கிங்கோட ஸ்பேஸ், உங்களோட பார்க்கிங்கோட மெத்தடாலஜி கண்டிப்பாக ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் கண்டிப்பாக வேறுபடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப ரொம்ப டைட்டான ஸ்பேஸ். இந்த டைட் ஸ்பேஸில் எந்த அளவுக்கு வெஹிக்கிள் வந்து க்ரீப்பிங்கில் மெதுவாக வரணுமோ அந்த அளவுக்கு மெதுவாக வருது. ஸோ இவருக்கு இந்த பார்க்கிங் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப 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 டைட்டான ஸ்பேஸ். அதுவும் இல்லாமல் சார் வந்து பிகினர். ஸோ நம்மளோட வெஹிக்கிளில் i20 முன்னாடியே கற்றுக்கிட்டு இப்போ அவரோட வெஹிக்கிளில் நம்ம லாஸ்ட் ஒரு 2 to 3 கிளாஸ் வந்து அவரோட சாரோட வெஹிக்கிளை நம்ம பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெஹிக்கிளோட பெரிய கன்சர்ன் என்னென்னா கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள், வித் வைஸும் அதிகம், லென்த் வைஸும் அதிகம், ஒரு 4 மீட்டர் தான். பட் இருந்தாலுமே அவரோட டைட்ஸ் பார்க்கிங் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பட் உள்ளே ஒன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா பார்க் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை. இவங்க பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம் அப்படியே ரொம்ப பேக்கடாக இருக்கும். ஏன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் சைடு வெஹிக்கிளில் வெளியே எடுத்துகிட்டு வர வச்சுட்டு திருப்பியும் டோட்டலாக அப்படியே மெதுவாக பேக் சைடில் ஏற்ற போகிறோம். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் ஏற்றணும் அப்படின்னா ரிவர்ஸில் எடுக்கும்போது அந்த இடம் கொஞ்சம் ரொம்ப ட்ரிப்ளிகன் ஏரியானாலும் உங்களுக்கே தெரியும், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப காலையில் போய் தான் நான் இந்த பார்க்கிங் சொல்லி கொடுத்தேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், அந்த ரைட் சைடு எப்பயுமே டெயில் டு டெயில் மேட்ச் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ரைட் சைட்லேருந்து வெஹிக்கிளை மெதுவாக க்ரீப்பிங்கில் ரொம்ப ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வெஹிக்கிள் வந்து சல்லுன்னு பின்னாடி வந்துடும். அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மெதுவாக க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் ரொம்ப 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 முக்கியம். வியூவர்ஸ், இந்த பிகினிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ஆக்சிலேட்டரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. இது நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்பீடுன்றது ரொம்ப 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 ஸ்பீடாக கொடுக்குறதால மட்டும்தான் வெஹிக்கிள் வந்து நீங்கள் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேல்குலேட் பண்ணணும். கொஞ்சம் டைமென்ஷனோ இல்லை வித்தோ மாறிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டோ இல்லை முன்னாடியே கட் பண்ணாலோ வெஹிக்கிள் வந்து ஒன் ஷாட்டில் உள்ளே ஏறாது. ஸோ இது எப்படின்னா பை ப்ராக்டிஸாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ்லேயும் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி அந்த வெஹிக்கிள் எப்படி நம்ம சைடு மிரரில் எப்படி தெரியுது, ஸோ அந்த மாதிரி தெரியும் போது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் வெஹிக்கிள் எப்படி உள்ளே இன்செர்ட் ஆகுதுன்னு. பாருங்கள், பழக உள்ளே ஏற்றிட்டு இப்போ ஃபுல்லாக அவரோட வெஹிக்கிளை உள்ளே பார்க் பண்ணல, சும்மா அவரை வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளை ரைட் சைடில் முன்னாடி போயிட்டு திருப்பி அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அந்த கேட்டுக்கும் அவருடைய காருக்கும் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அழகாக சைடு மிரரில் பார்த்துட்டு ஸ்லோவாக கட் பண்ண சொல்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டாரு. இப்போ அகெயின் ஸ்ட்ரைட் பண்ண சொல்லிவிட்டு அழகாக ஸ்லோவாக மெதுவாக வெஹிக்கிளை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு அவரோட அனலைசேஷன் பாருங்கள், எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணணும். அந்த மேட்சிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ரொம்ப டைட் ஸ்பேஸில் அதிகமாக ஆக்சிலேட்டர் கொடுத்துடக்கூடாது, ரொம்பவும் டேர்ன் பண்ணி விடக்கூடாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டேர்ன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமும் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக போகும். ஸோ இந்த இடத்துல பியூராக ஃபஸ்ட்டு என்னோடய வெஹிக்கிள் எங்கே மேட்ச் ஆகுது, எந்த இடத்துல நான் டேர்ன் பண்ணால் என்னோடய வெஹிக்கிள் வந்து உள்ளே அழகாக இன்செர்ட் ஆகணும், ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கணும். ரைட் சைட் டேர்ன் பண்ணால் ரைட் சைட் தான் கண்டிப்பாக டேர்ன் பண்ணணும். ஸ்பேஸ் வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணணும். அலைன்மெண்ட் இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியம். இங்கே பாருங்கள், அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணதால தான் கார் வந்து ஒரே ஷாட்டில் உள்ளே இன்செர்ட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொஞ்சம் கேப் கம்மியாயிடுச்சு. ஏன்னா அந்த டேர்ன் அவர் எடுத்தார் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அது கொஞ்சம் இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருப்பார். மேபி கொஞ்சம் பின்னாடி வந்து திருப்பியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்னாடியே திருப்பியிருக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக வந்துச்சு பாருங்கள். இதுதான் விஷயம். இந்த அனலைசேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த அனலைசேஷன் இல்லைனா கண்டிப்பாக வெஹிக்கிள் வந்து ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் வண்டியை ஹீட் பண்ணுறதுக்குண்டான சான்சஸ், அதாவது வண்டியை வந்து நீங்கள் தேய்ச்சிடுவீங்க, ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் பொறுத்த மாட்டில் நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், எப்பயுமே பிளைண்டாக வெஹிக்கிளை எடுக்கக்கூடாது. மோஸ்ட்டாக லெஃப்ட் மிரர், ரைட் மிரர், சென்ட்ரு மிரர், இந்த 3 மிரருமே உங்களுடைய கண் பார்வையில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈவன் தோ
மிரர் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த கேமரா இருந்தாலுமே கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாரியா விஷுவலைசேஷனை காட்டும். உங்களோட மிரர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி விஷுவலைசேஷனை காட்டும். அதாவது உங்களோட பார்வையில வந்து பார்த்திங்கும்போது மிரர் வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அக்யூரேட்டா காட்டும் எந்த இடத்துல இருக்குன்னு. பட் உங்களுடைய கேமரான்றது பார்த்தீங்கன்னா, வேறு மாரி காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்ச பிறகு, இப்போ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வெஹிக்கிள உள்ள எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ உள்ள எடுத்துட்டு வந்துட்டு, எப்படி மேட்ச் பண்றாரு நீங்களே பாருங்க. இப்போ வந்து உள்ள ஆல்மோஸ்ட் கார் வந்து உள்ள வந்துடுச்சு. இப்போ பாருங்க அந்த Ford EcoSportக்கும் நம்மளுடைய 3XOக்கும் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. இந்த ஸ்பேஸை தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். பாருங்கள் அழகாக உள்ள பொறுமையாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் பில்லர், ரைட் சைடில் Ford EcoSport நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் என்னோடய வெஹிக்கிள் பொறுமையாக உள்ளே இன்சர்ட் ஆகணும். இதுதான் டாஸ்க். இந்த டாஸ்க் அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா, நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன், எந்த விதமான பார்க்கிங்கும் நீங்கள் பார்க் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடம் வந்து செம்ம டைட் ஸ்பேஸ் வியூவர்ஸ். நானே 2-3 வாட்டி பண்ணேன். பட் இது எப்படின்னா, ஒரு ஷாட்டில் போக வேண்டிய விஷயம் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பொறுமையாக உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் உங்களுடைய ஸ்கில் செட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் பதட்டப்படவே கூடாது. இந்த மாதிரி இடத்துல பதட்டப்படுத்து ரொம்ப ஆக்சிலேட்டர் கொடுத்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு சைடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நீங்கள் பார்க்காம விட்டாலோ, உங்களோட வெஹிக்கிள் கண்டிப்பாக போயிட்டு ஹிட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த கேப்பிங்கை பாருங்கள், எந்த அளவுக்கு கேப் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் முன்னாடி போகிறாரு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு, இப்போ திருப்பியும் அவர் அது என்னென்னா அந்த வெஹிக்கிளை அலைன் பண்ணுறாரு. இந்த அலைனிங் மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அலைனிங் மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பார்க்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலும் அந்த ஒரு ஸ்ட்ரக் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ ரிவர்ஸ் நிறைய கொஷின்ஸ், நிறைய கமெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ட்ரைனிங் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுத்துருக்கேன். மெயின் ரோட்ஸ்லேயோ இல்லை நேரோ சைட்ஸ்லேயோ அதாவது ட்ரைவ் மோடை போட்டு ஃப்ரண்ட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நல்லாவே பண்ணிடுறாங்க. பட் இந்த ரிவர்ஸ்ன்னு வரும்போது தான் நிறைய பேருக்கு வந்து சேலஞ்சஸ் வருது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், ரொம்ப ரொம்ப டைட்டான ஸ்பேஸ். இந்த வீடியோ நான் போட்டேன்னா டைட் ஸ்பேஸிங்கில் நிறைய பேருக்கு நான் இருக்கும் வீடியோ இவ்வளோ டைட்டான ஸ்பேஸில் நான் பண்ணதில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இந்த டைட் ஸ்பேஸில் நான் பண்ணுறேன். ஸோ இன்ச் பை இன்ச்சாக ரைட் சைடில் பில்லர், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸ், திருப்பி ஃப்ரண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா Ford EcoSport. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி வெஹிக்கிள் வந்து கன்ஜஸ்டடாக உள்ள அழகாக எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு Toyota Etios லிவா ஒன்று நிற்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா சும்மா கிடையாது, புது வெஹிக்கிள், நம்மளோட வெஹிக்கிள் ஹிட் ஆகினாலும் பரவாயில்ல, இன்னொரு வெஹிக்கிள் பக்கத்தில் இருக்குது, இங்கே ஹிட் ஆகிடக்கூடாது. சைடில் வந்து அந்த பில்லர் அங்கே பாருங்கள், செம்ம குரூஷியலான மூமெண்ட் இது. அந்த இடத்துல அவர் வந்து எவ்வளோ நேக்காக வெஹிக்கிளை எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். ரெண்டு பக்கமே செம்ம ரைடு. இங்கே ஒரு Etios லிவா, அந்த லெஃப்ட் சைடில் ஒரு Etios லிவா, ரைட் சைட்லேயும் பில்லர். ரைட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆப்ஸ்டக்கிள்ஸ் தான், அதாவது ஒரு தடைகள் தான். இங்கே பாருங்கள், ரொம்ப ரைட் திருப்பிட்டாருன்னா அந்த ஸ்கூட்டியில் வந்து அவருடைய பம்பர் வந்து கண்டிப்பாக அடிபட்டுரும். ரொம்பவும் லெஃப்ட் திருப்பிட்டாலும் அந்த Etiosல போய் அடிப்படும். ஸோ இந்த பாருங்கள், இந்த கேப்பிங் வந்து செம்ம குரூஷியலாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வேறு அலைன்மெண்ட்டாக இருக்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பண்ணவே முடியும். ஒரு ஷாட்டில் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணலாமா சொல்லி கொடுத்தா பரவாயில்லன்னு நினச்சேன். பட் ஆனால் இது செம்ம டைட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு டைமும் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. இது எப்படின்னா கான்செப்ட் புரியணும். கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இவர் எத்தனை டைம் பண்ணாலும் சரி வெஹிக்கிள் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் நிறைய கேப் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடை நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரைவ் மோடை போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட்டை டர்ன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக அவர் அப்படியே மூவ் பண்ணுறாரு. ஏன்னா ரொம்ப அலைன்மெண்ட் பண்ணி வெளியே போயிட்டாருன்னா திருப்பியும் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு கஷ்டமாகும். எக்ஸிட் ஆகிடலாம், பட் என்ட்ரியை தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த பார்க்கிங் பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றது ரொம்ப ஈஸி. பட் இந்த இடத்துல ஒரு ரைட்டு, திருப்பி ஒரு லெஃப்ட்டு, திருப்பி ஒரு ரைட்டு, இது எடுத்துகிட்டு வர்றது தான் பயங்கரமான சேலஞ்சஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும் எப்படி பொறுமையாக அழகாக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வர பாருங்கள். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் அந்த Etiosக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பின்னாடி இருக்க ரைட் சைடு Etiosையும் தட்டக்கூடாது. ஸோ இதை தட்டாமல் எப்படி வெஹிக்கிள் உள்ளே என்ட்ரி ஆகுது பாருங்கள். நீங்களே அழகாக ஸ்லோவாக அவரோட பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து அந்த ஒயிட் Etiosக்கு பக்கத்தில் தான் சாரோட பார்க்கிங் ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ அழகாக பொறுமையாக கால்குலேட் பண்ணிவிட்டு அழகாக இன்ச் பை இன்ச் அந்த ஸ்னெயில் மூமெண்ட்டில் அழகாக உள்ளே அப்படியே பொறுமையாக அந்த ரைட் சைடில் Etiosல தட்டாமல், லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணியிருக்க Etiosலையும் தட்டாமல் அழகாக அந்த கோட்டுக்குள்ளே கார் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பார்க் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த டைட் ஸ்பேஸில் சார் எப்படி அனலைஸ் பண்ணி இந்த இடத்த பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு. ஸோ இந்த வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.